சின்ன தொகை யுபிஐ பரிவர்த்தனைகள் கூட வருமான வரித்துறையின் கண்காணிப்புல இப்போ இருக்குங்க. சேவைகளுக்கான கட்டணமா கருதப்படக்கூடிய தொகைகள் வருமானமா கணக்கிடப்பட்டு வருமான வரி அறிக்கையில தெரிவிக்கப்படணும். நம்ம இன்னைக்கு எல்லா இடங்களையும் யுபிஐ மூலமா தான் பணம் செலுத்துறோம். டீ கடையில இருந்து பெட்ரோல் பங்க் வரைக்கும் அந்த பட்டியல் நீண்டுகிட்டே தான் போகுது. ஸோ கடையில இருந்து வீட்டு வேலை செய்யறவங்க வரைக்கும் பேடிஎம், கூகுள் பே, போன்பே அப்படின்று யுபிஐ செயலிகள் மூலமா தான் பணம் செலுத்துறோம். ஸோ டெய்லியும் ரூ. 100, ரூ. 200 போன்ற சின்ன தொகைகள் அனுப்பப்படுறதால அந்த வரி கணக்குல கவனிக்கப்படாது அப்படின்னு நீங்க நினைச்சா அது ரொம்ப பெரிய தவறுங்க. நீங்க அனுப்புற பணம் ஒரு சேவைக்காக அப்படின்னா, அதாவது டியூஷன், வீட்டு பணி, ஃப்ரீலான்ஸ் அப்படின்னா அதுவும் வருமானமா தான் கருதப்படுது. இத உங்கள் வருமான வரி குறிப்பிடணும். இல்லனா வருமான வரித்துறையில ஃபியூச்சர்ல நோட்டீஸ் கூட வரலாம் அப்படின்னு நிதி ஆலோசகர்கள் அட்வைஸ் பண்றாங்க. ஒரே நபருக்கு அடிக்கடி ஒரே அளவு பணம் செலுத்துறது, ஒரே பணம் வாரந்தோறும் திரும்ப திரும்ப அனுப்புறது போன்ற பரிவர்த்தனைகள் ஒரு சேவைக்கான கட்டணம் அப்படின்னு வரித்துறையால கருதப்படும். இந்த தகவல்கள் என்பிசிஐ மற்றும் வங்கிகளின் மூலமா ஐடி துறைக்கு போயிடுங்க. உங்க ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ள இருந்தா வரி கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நீங்க வீட்ல இருந்தே டியூஷன், ஆன்லைன் சேவைகள், ஃப்ரீலான்ஸ் பணி இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபட்டு பணம் சம்பாதிச்சீங்கன்னா அதுவும் வருமானம் தான். அதனால அது ஐடிஆர்ல பதிவு செய்யப்படணும். நாம செய்யற யுபிஐ பரிவர்த்தனைகள் சின்னதா இருந்தாலும் அது எல்லாமே என்பிசிஐ மற்றும் வங்கியின் வழியா வரித்துறை கிட்ட சேரும். அதனால சின்ன தொகை தானே யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பாதீங்க. இது பாதுகாப்பான வழி கிடையாது. அதனால வருமான வரித்துறை கிட்ட உங்களுடைய கணக்குகளை சரியா சமர்ப்பிக்கிறது ரொம்ப முக்கியங்க.